டெல்லியில் நேற்று மாலை நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் பலியாகி 24 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் இதுகுறித்து 13 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொள்வதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக டெல்லியில் 13 பேரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். அந்த 13 பேர் யார், என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நாட்டையே உலுக்கிய டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக டெல்லி காவல்துறையினர் 13 பேரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட சிசிடிவிகளை கைப்பற்றி காவல்துறை விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறது. வெடித்து சிதறிய கார் எங்கிருந்து எந்த வழியாக வந்தது என்பது தொடர்பாகவும் அந்த சாலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்தெந்த வழிகளில் அந்த கார் பயணித்தது உள்ளிட்ட விவரங்கள் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையாக கொண்டு தற்பொழுது காவல்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். டெல்லி மட்டுமல்லாமல் ஹரியானா, காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே காவல்துறை விசாரணை என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக உபா சட்டத்தின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உபா சட்டத்தை பொறுத்தவரைக்கும் காவல்துறைக்கு அதிகாரம் அளித்து இந்த சட்டம் என்பது திருத்தப்பட்டிருக்கிறது. அதில் கைது செய்யப்பட்ட நபரை 30 நாட்கள் வரை காவலில் வைத்து விசாரிக்கலாம், அவர்கள் சொத்துக்களை முடக்கலாம் ஏற்கனவே உள்ளிட்ட சட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஹோண்டா i20 கார் பதிவின் அடிப்படையில் கொண்டு ஒரு நபர் நேற்றே கைது செய்யப்பட்ட நிலையில இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தற்பொழுது 13 பேரிடம் காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு கோணங்களில் சிசிடிவி காட்சியின் அடிப்படைகளை கொண்டு அனைத்து கோணங்களிலுமே NIA, NSA உள்ளிட்டவை விசாரணையை துரிதப்படுத்தும் என ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த நிலையில இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக 13 பேரிடம் டெல்லி காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பல கோணங்களிலுமே NIA, NSA உள்ளிட்டோரும் தற்பொழுது விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.